ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸோ ரைட் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. யார் முடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஐசிடி ஷார்ட்ஸ் அவர் முடிச்சிட்டாரு. முடிச்சு வில்லேஜ் அனுப்பிட்டார். இனி நம்ம வேறு இதை செக் பண்ணோம். இப்போ போகுமா? தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் செக் பண்ணணும். அதுக்கு மேலே போர்ஷன் எடுக்கணும். அங்கே போர்ஷன் எடுத்துருவோம். இங்கே வீச்ச முடியல. இப்போ இந்த தண்ணி இல்லை. அவ்வளோதான். நம்ம சாவ போகிறேன். வேறு வழி இல்லை. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். பெட் போட்டு கொடுக்கலையா? அடுத்த பெட்டு ஒருத்தனை பெட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்கணும். யார்கிட்ட என்கிட்ட அது இல்லையா? நானே அப்டேட் பண்ணக்கூடாது. நீதானே இவ்வளோ வில்லேஜஸ் உள்ள அடைச்சி வச்சது. அவளுக்கு பெட்டு கொடுக்க இப்போ பெட்டு கொடுக்கல. அவளுக்கு எல்லாருக்கும் தனி பெட்டு கொடுக்கணும். அந்த ட்ரேடிங் ஹாலில் இருக்க வில்லேஜஸுக்கு எத்தனை வில்லேஜஸ் இருக்குன்னு தெரியாது. நான் எத்தனை ஒரு 3-4 வில்லேஜஸ் மட்டும் தான் எடுத்து சொல்லிட்டேன். 3-4 வில்லேஜஸா? 3 இங்கே அண்டா வில்லேஜஸ் இருக்குண்ணா. அப்போ தரும் பண்ண Okay. 2000 years later. அப்போ பாருங்க மக்களை, எவ்வளோ பெட்டு போட்டிருக்கேன். இவ்வளோ பெட்டு போட்ட பிறகு தான் ஒரு பெட்டை எடுக்கிறான். இங்கே இருக்க ஒன்று எடுத்தான். நான் இப்படி கேள்விப்பட்டது இல்லை. அது வில்லேஜர் ரேடரில் இருக்க வேண்டும். இந்த பெட்டும் இதான், அதனால 2 கண் தனியாக இது வச்சிடணும் அப்படின்ட்டு. பதினாறு பிளாக் தான் ரேடியஸ். 16 பிளாக் தானே? Oh shit. அதில் இந்த கோல்டு ஃபோன் இதில் ஒர்க் ஆகாமல் இருந்து, அதை மீன்ஸ் எக்ஸ்பி தராமல் இருந்தில்ல. இப்போ அவுட் போஸ்ட் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் போய் போஸ்ட்னு எடுக்கிறோம். அப்புறம் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மை காட், இல்லை ஓசியா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மூமெண்ட் தொற்று இப்போ தெரிய பொதுமக்களே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இல்லைன்னா காலையில் துண்டு போட வேண்டியதான். துண்டு போடுறது ஆரம்பம் பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகுது. ரைட் ஃபார்ம் கேட்டுட்ருக்கியா? ரைட் ஃபார்ம் கேட்டுனது இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அவங்க படித்த கார்டு எல்லாத்தையும் என்னது அதுல இருக்க கார்டேஜ் எல்லாத்தையும் கருப்பு கலர் கொடி வச்சுட்டு வராங்களா? பதம் பார்த்தாச்சா? இப்போதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஹலோ
பண்ணிட்டு ஐஸ் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நம்ம கிட்டனா ரைட் ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போஸ் எஸ் கரெக்ட். இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல. இந்த ரேவெஞ்சர் வரும்போது தெரியும். அது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல. மை காட். A few inches later. கரெக்டு தலைவரே, ரேவெஞ்சர் மட்டும் கரெக்டாக மாட்டி நிற்கான். மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. ஐன்ஃபார்ம் இருக்கா? ஆன்ஃபார்ம் அது வரைக்கும் நான் பார்க்கல. ரேவெஞ்சர் மட்டும் தான் விளையல. அப்போ அது ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். ஒரு பழைய 2 பழைய எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். எதை? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா. ஏன்னா மற்ற எவன்டா அடிச்சது? எவன்டா அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? எவன்டா நீ அடிச்சது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போ. எதேனா மேலே பிளாட்ஃபார்ம் கிட்டனால அதை அந்த வாட்டர் கரெக்டாக வரல. சென்டர் பிளாக் மட்டும் ஒரே ஒரு பிளாக் மட்டும் தானே கேப் இருக்குது. மற்ற சாத பில்லேஜஸ் வந்து விழுவணும். அந்த ரேவெஞ்சர் மட்டும் அது மட்டும் வர முடியல. அந்த ஒரு பிளாக்கில் அது மட்டும் மேலே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. இந்த ரைடை முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அதை முடிச்சா தான் அடுத்த வேலையை செய்ய முடியும் ப்ராப்பர். வந்துருச்சு. ஓகே, ஆனால் பரவாயில்ல ப்ரோ, ரைட் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. கழுகுக்கு புரியல. சூப்பர். Help me. Help me. ஓகே, என்ன இப்போ தடவை அந்த புதக்குள்ள தள்ளி விட்டுட்டு உங்களை மட்டும் தான் காப்பாற்றணும். நான் சொல்லு. நீங்க நான் ஒரு போட்டி போடுறோம். என்ன போட்டி? ஹியூமன் பெஞ்ச்மார்க். ஹியூமன் பெஞ்ச்மார்க்னு ஒரு சைட் உண்டு. ஓகே, அந்த சைட் விக்டரி கிடைச்சிருச்சு. பாத்தியா, விக்டரி கரெக்டா வந்தோம். பாத்தியா, தோல்விகள் நம்ம கூட இல்லை, விக்டரி சந்தோஷத்துல மட்டும் நம்ம கூட இருக்கு. மற்ற ஃபென்ஸ் கேட் இருக்குல்ல, அதை வச்சா தண்ணி வராதுன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் ஃபென்ஸ் கேரி எடுத்துகிட்டு வரேன் எதுக்கும். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, அதை வச்சு விட்டா அது வரலண்ணா. ஐடி கைவண்ணத்தை காட்டு வச்சிருச்சாச்சு. பிஹெச்டி முடிச்சா வந்துடல இந்த விஷயத்துக்கெல்லாம். நான் கைவண்ணத்தை காட்டினா நீ 3வது கை கட்டணும். அதுக்கு இதுவே வேலையை வச்சு தேவையில்லாம பேச அதை அடிச்சிருவேன். இங்க சின்ன வேலை, ஒரு எமோஷனல் சப்போர்ட். கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க சாரே. முடியாது சார். இன்னும் இல்லை சார். ஓகே, இனி எல்லா கேரையும் திறந்து விடுங்க. கல்லால வச்சது இதை நான் உடச்சு விடலாம். கல்லால வச்சதை நீ உடச்சு விடு. இல்லை ஒன்றும் இல்லை. இப்படி அநியாயம் என்ன பண்ண? நான் நின்றுட்டு பார்க்க உடச்சு விட்டேன். பரவாயில்ல ப்ரோ, நான் தப்பு. அவ்வளோதான். ஓகே, வந்துட்டேன். மேல கீழே பார்த்துக்கோ. ஓகேவா? பாக்கேன். தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஓ, தப்பிச்சிருச்சு.
மஜா எப்படி கத்துக்கணும் தானே. ஏய் கத்துக்கிட்டேன். ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி கீழே எனக்கு அதான் தெரியணும். அதான் நீ தண்ணி அவனுக்கு தண்ணியே குடிச்சிட்டான், அவனுக்கு பின்னாடியே குடிச்சிட்டான், அந்த தப்பிட்டான். அதான் அவனுக்கு அவனுக்கு பதம் பார்த்தேன். பிரச்சனை இல்லை, சொன்னது தப்பே இல்லை, அம்மா தப்பே இல்லை. அம்மா அந்த லூட்டில் எங்கே வந்து சேர்ந்துருக்கேன் இப்போ? எங்க செஸ்ல தான் இருக்கு, எங்க டோட்டல் ஃப்ரெண்ட் எங்க தமிழ் செஸ்ல தான் இருக்கு. ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். இனியில் அந்த அயன் கோலம் ஸ்பான் ஆச்சுன்னா சக்ஸஸ் தான். குதிச்சா பின்ன எனக்கு சோறு முடியும். அப்போதான் வந்து எடுத்திருக்கேன். மெண்டி 28 டைமண்ட் ஒரு புக். சரி, நீ என்னைக்கு விளையாட? நீ என்னைக்கு நாளைக்கு விளையாடுவீங்களா? நாளைக்கு இல்லை, எடிட்டிங் முடிச்ச பிறகு. எனக்கு மிச்சம் 4 தான் இல்லையா? ஏன் விளையாடு? நீ சொல்லு. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானு. ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ இடையில ஒரு வார்த்தை சொன்னாரு, ஆனா பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. சொல்லுவியா? சொல்லு. Hey, that's pretty good. ஓகே ப்ரோஸ், நாங்கள் இந்த வீடியோ எதோட முடிச்சுக்கிறோம். எனக்கு நாங்கள் என்ன பண்ணோம் எனக்கே தெரியாது. வந்திருந்த அந்த ரைட் ஃபார்மை சரி பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக பண்ணல. அப்புறம் அவ்வளோதான். வேறு மாதிரி கோல்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நோட்டிட்டு போச்சுது. சரி பார்ப்போம் இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு.